அஇஅதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 29வது ஆண்டு நினைவு நாளையொட்டி இன்று சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் கழக அவைத்தலைவர் திரு இ. மதுசூதனன் தலைமையில் கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர், இதய தெய்வம், பாரத் ரத்னா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நம்மை ஆற்றுணா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு அமரராகிய நாள் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியாகும். அவரது 29வது ஆண்டு நினைவு நாளான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் கழக அவைத் தலைவர் திரு இ. மதுசூதனன் தலைமையில் முதலமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம், மக்களவை துணைத் தலைவர் டாக்டர் மு. தம்பிதுரை, தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் அமைந்துள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் திரு ஓ. எஸ். மணியன் உறுதிமொழியை வாசிக்க முதலமைச்சர் உட்பட அங்கிருந்த அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது உள்ள உணர்வுகளை நன்கு உணர்ந்த தலைமை ஏற்று விசுவாசத்துடன் பணியாற்றிட இந்நாளில் உறுதியேற்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்த இருக்கும் தலைமைக்கு உண்மை உள்ளவர்களாகவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் உளப்பூர்வமாக ஏற்று பணியாற்றியதை போல விசுவாசமிக்க கடமை வீரர்களாக பணியாற்றி ஓய்வு அறியாது உழைப்போம். புரட்சி தலைவரின் புகழ் காப்போம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்ப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்கிறோம். உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி ஜெ. ஜெயலலிதா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளும், கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகளும், கழக தொண்டர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்.